சென்னை இல்லை, கோயம்புத்தூர் இல்லை, கிடைச்சிருந்த கருத்து உருவாகாது. ஒரு ஒப்பீனியன் உருவாகணும்னா டெல்லியில் தான் அந்த கருத்தை உருவாகும். அங்கே தான் பாராளுமன்றம் இருக்கு, அங்கே தான் எல்லா கட்சிகளுடைய தலைமையகம் இருக்கு, எல்லா அமைச்சர்கள், சிந்திப்பவர்கள், நிபுணர்கள், அறிஞர்கள், நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றம் எல்லாம் அங்கே தான். இப்போ இந்த கருத்தை டெல்லியில் உருவாக்கணும். ஏன்னா இவர்கள் தேவேந்திர குல வேளாளர் என்ற கருத்தையும் டெல்லியில் தான் உருவாக்கணும். பிரதமர் வீட்டுக்குள்ளேயே போய் உருவாக்கணும். அப்படி உருவாக்குன போதெல்லாம் கடைசி வரைக்கும் அரசாணையாக வந்துச்சு. அப்போ பட்டியல் வெளியேற்ற கருத்தும் கூட டெல்லியில் உருவாக்கணும். நாம் இங்கே வீடுகளில் தெருக்களில் பேசுகிற இந்த கருத்தை நான் இந்த மைக்கில் உங்கள் முன்னால் இந்த மண்டபத்தில் உட்கார்ந்து பேசுகிற இந்த பேச்சை டெல்லியில் உட்கார்ந்து நான் பேசினா பட்டியல் வெளியேற்றம் சாத்தியம். அதனால தான் சொல்றேன், உங்கள் சார்பாக, உங்கள் பிரதிநிதியாக, உங்கள் குரலை பாராளுமன்றத்தில் எதிரொலிப்பவராக ஒரு உத்தரவு அதனால இங்க இருக்கிறவங்க மதுரை நாடாளுமன்ற தொகுதியினுடைய முக்கிய பிரமுகர் கொஞ்சம் பேர் வேற இடத்துல வந்திருப்பீங்க. மதுரை நாடாளுமன்றத்தில் 2 வகைப்பட்ட தேவேந்திர வாக்குகள் இருக்கின்றன. ஒன்று மதுரை நகருக்குள் இருக்கிறது. அது பெரும்பாலும் அரசு ஊழியர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், கொஞ்சம் படிச்ச வர்க்கம், உலகம் என்னன்னு புரியும். ஒரு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பிச்சா கூட அதை வாசித்து முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்கள். இதெல்லாம் மதுரை நகரில் இருக்காங்க. ஆனால் கிழக்கு தொகுதியில் மேலூர் இந்த பக்கத்தில் இன்னும் விவசாயம் சார்ந்த, கிராமப்புறம் சார்ந்த, இன்னும் பல பேருக்கு ஃபோன் கூட வச்சுக்க முடியாத, அல்லது வச்சிருந்தா கூட ஏதோ சினிமா பார்த்துட்டு இந்த மாதிரி அரசியல் ஆர்வம் இல்லாத ஒரு கூட்டம், ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அப்போ ரெண்டு தரப்பட்ட இந்த சமூகத்தின் 2 அம்சங்களையும் நாம போய் பார்க்கணும். அவங்களோட பேசணும். அவங்க கிட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லணும். மற்ற இடங்கள்ல இருக்கிற சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. தேவேந்திர அரசாணைக்காக ஆணையிட்டவர் ஐயா மோடி, அவருக்காக ஓட்டு போடுவதுன்னு தாமரைக்கு ஓட்டு போடலாம், கூட்டணி கட்சிக்கு ஓட்டு போடலாம். ஆனால் மதுரை வாக்காளர்களுக்கு மாத்திரம்தான் 2 வாய்ப்பு இருக்கு. நரேந்திர மோடிக்காக ஓட்டு போடலாம், அதற்காக உழைத்த ராமஸ்ரீனிவாசனுக்காக இல்லையா, உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எப்படி திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் இத்தனை வருஷம் தங்களை தூக்கிவிட்ட ஒரு கட்சிக்கு, சமுதாயத்துக்கு நாம ஒரு வாக்கு ஓட்டு போட்டு அவங்களுக்கு ஒரு மரியாதை உருவாக்க வேண்டிய நேரத்தில் வெளியில போயிட்டானோ, அந்த மாதிரி தவறு நாம செய்யக்கூடாது. நம்ம சமூகத்துக்கு அரசாணை வழங்கியவர் அரசாணை 2021 சந்தித்த கொடுத்த பிறகு அடுத்து நான் பிரதமராக நிற்கிறேன், எனக்கு வாக்களியுங்கள்னு சொல்லி தேர்தலை சந்திக்கிற முதல் தேர்தல் ஐயா மோடி அரசாங்கம் கொடுத்ததுக்கு முதல் தேர்தல். இந்த முதல் தேர்தலில் நிறைய குழப்பம் இருக்கக்கூடாது. இந்த தேர்தல் மோடிக்கு நன்றி தெரிவிக்கிற தேர்தலாக நாம் எடுத்துக்கிறோம். இது ஏன் சொல்றேன், நிறைய தேவையில்லாத விமர்சனங்கள், நிறைய திமுக உள்ள புகுந்து குழப்பம், எதுதான் கதை கட்டுவாங்க, பூச்சாண்டி காய்ப்பாங்க. அதுல எல்லாம் நம்ம மனசு பேருக்களை என்னவோ கிடையாது. இந்த எலெக்ஷன் அரசாணை கொடுத்தாரு, கொடுத்துட்டு தேர்தல் வந்து நிற்கிறாரு, நின்னா நான் அவர் தான் ஓட்டு போடுறேன், மற்ற விஷயத்தை அப்புறம் பேசலாம் அப்படின்ற இடத்துல நின்று நாம பேசணும். ஏன்னா நம்ம போய் ஓட்டு கேட்கிறப்போ தூண்டிவிடப்பட்ட சில பேர் நமக்கு எதிர்கேள்வி வைப்பாங்க. அதுக்காக நான் என்ன சொல்றேன், அதனால எல்லாரையும் சந்திக்கணும். நமக்கு இன்னும் 17ஆம் தேதி மாலை நமது தேர்தல் பரப்புரை முடியணும். நாங்கள் ஓட்டை இருப்பதாக யாரும் வர வேண்டாம், ஓட்டை வேலை பேசி போடுங்க. நீங்க அதை போடுங்க, நான் பிரதமர் அந்த போடு எடுத்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சு. நாங்கள் ஓட்டை இருப்பதா இல்லை, பெருமையூரி கம்யூனிட்டி நாங்கள் 500 ரூபா கொடுத்து என்ன வெளியே போகுது, 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து 500 ரூபா கொடுப்பான். அவனுக்கு நம்ம போடலாம் பிச்சை, நாம அவன்கிட்ட போய் காசு வாங்கலாம். அதனால அந்த பணம் வேண்டாம். நாம நமது பெருமைக்காக, பட்டியல் வெளியேற்றத்திற்காக இதை பற்றி பாராளுமன்றத்தில் போய் பேசணும்னு ஆசைப்படுற ஒருத்தருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு
நிறைவு செய்கிறேன். அடுத்த நிகழ்வுக்கு நான் கிளம்புறேன். நீங்கள் இருந்து இதை பற்றி சிந்தித்து விவாதித்து ஒரு குழுவாக நாம் எல்லாம் பணியாற்றி இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு நம் சமூகம் சார்ந்த ஒவ்வொரு உறவையும் நாம் பார்க்க தவறக்கூடாது. ஒவ்வொரு வாக்காளரையும் பார்க்க தவறக்கூடாது. அத்தனை பேரையும் பார்க்க வேண்டும். அத்தனை பேரை பார்த்து தாமரைக்கு ஓடுங்க. குறிப்பாக நிறைய சகோதரிகள் வருது. நீங்க பெண்கள்கிட்ட நீங்கள் பேசணும். போய் இது ஆம்பளைக்கு சமாச்சாரம் போல நமக்கு இருக்கிற சம்பந்தம் நினைக்கல. நீங்களும் பேசணும், நீங்களும் இதுல பங்கு கொள்ளணும். பெண்கள் பங்கெடுத்துக் கொள்ள ஆரம்பிச்சா அது பெரிய இயக்கமா மாறும், மிகப்பெரிய இயக்கமாக மாறும். அதனால நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள்